இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டோம், உங்களுக்கு சுதந்திரம் வழங்க போகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். 1947 இங்கிலாந்து 46 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கான சுதந்திரத்தை எப்படி வழங்க போகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதற்கான அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கினார்கள். அந்த அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து நேரு இருந்தார், வல்லபாய் பட்டேல் இருந்தார், அம்பேத்கர் இருந்தார், ஷாமா பிரசாத் முகர்ஜி இருந்தார், ராஜாஜி இருந்தார். ராம் விலாஸ் பிஸ்மி ஒரு இந்து, அவருக்கு பின்னாலே 10 இளைஞர்கள். எதற்காக அந்த சங்கம் ஏற்படுத்தப்பட்டது? ஆங்கிலேயர்களை விரட்டிவிட்டு இந்தியாவை நாம் ஆள வேண்டும். இஸ்லாமியர்கள் அல்ல, இந்துக்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்தியர்களாக நாம் ஆள வேண்டும் என்பதற்காக 1920களில் உருவாக்கப்பட்டதற்கு பெயர்தான் ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன். அதற்கு தலைவர் இஸ்லாமிய இளைஞர் 25 வயது. 1925 லக்னோவுக்கு பக்கத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு பக்கத்தில் 3 பேர் போய், ஐயா சாதி வேணாம், மதம் வேணாம், எல்லாம் கரெக்ட் தான், கடவுள் இல்லைன்னு கூட சொல்லிட்டு போங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, காட்டுமுறான்னு சொல்றீங்களே, இதுதான் நியாயமா? நாங்களும் ஜாதி ஒழிப்பு வரோம், நாங்களும் பெண்ணெடுமைக்கு வரோம், இந்த கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிடுங்க. பெரியார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். கிறிஸ்துவ பாதிரியார் பார்த்து, நீங்க அவர் சொல்ற அல்லா, இவர் சொல்ற சிவ ரெண்டையும் ஒத்துறீங்கன்னு கேட்டார். அந்த கடவுள் ஒத்துறீங்களா? அந்த கடவுள் இல்ல இல்ல, அந்த கடவுள் கடவுள் இல்ல. அவரே கேட்டார், ஐயா இந்த சிவனையும் அல்லாவையும் நீங்க எடுத்துறீங்களா? இல்ல, அந்த கடவுள் எங்க கடவுள் இல்ல. அவரை கேட்டார், ஐயா நீங்களா இல்ல, நீங்க பாதி பாதியா கடவுள்ங்கிறீங்க, நான் ஒட்டுமொத்தமா கடவுள், உனக்கு என்ன பிரச்சனை? எந்த கேள்விக்கு பெரியார் பதில் சொல்லல, எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார். கடவுள் மீது என்ன கோபம்? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணீர் படக்கூடாது, தொட்டால் தீட்டு, தெருவில் நடந்தால் பாவம், குளத்திலே தண்ணீர் எடுக்கக்கூடாது என்கிற கொள்கை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, சண்ட மாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் மூழ்கிய பொங்கிய மூழ்க செய்யாமலோ பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவதுன்னு கேட்டார். ஏன்டா பிள்ளை படிக்க விடல, ஏன் பொண்ணு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன். 1922 எங்க அக்கா ஒரு மூத்த அக்கா சைக்கிள் போச்சுக்கிறதா கிண்டல் பண்ணோம். ஐயோ பொட்ட சிரிக்கி சைக்கிள்ல போலாமா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஸ்கூட்டி எவ்வளவு போகுது. இன்னைக்கு டெல்லியில பாரு, எல்லாம் செல்ஃப் டிரைவ் கார், எல்லாம் செல்ஃப் டிரைவ் கார். இந்த மாற்றங்கள் ஆண்டவனால் வந்ததா? இந்த மாற்றங்கள் மதவாதிகளால் வந்ததா? இந்த மாற்றங்கள் சங்கராச்சாரியால் வந்ததா? இந்த மாற்றங்கள் வேற மதாச்சாரம் வந்ததா? இந்த மாற்றங்கள் எல்லாம் பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால், அம்பேத்கரால் வந்தது. அப்ப இந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கு நாம் மனிதராக வர வேண்டும் என்று சொன்னால், நீங்க சொல்றீங்களா, நீ யார் முஸ்லீம் யார் கிறிஸ்தவன் சொல்றீங்களா? சொல்லிட்டீங்களா? சரி, மதத்தை விடுங்க. ஒரு பஸ்ல 60 பேர் போறாங்க. அந்த பஸ்ஸை நிறுத்தி எல்லாத்தையும் கீழே இறக்கி, இவர் கவுண்டரு, இவர் செட்டியாரு, இவர் நாடாரு, இவர் அருந்தியர், இவர் தேவர் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்களான்னு கேட்கிறேன். யாரு மேல தீருனாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் பிறந்தனாதான் 10ஆம் மாசம் தாங்க. நான் அண்ணன் டிஆர் பாலு வச்சு மேடையில பேசினேன்.